வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து 30 டேஸ் டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியில் தேர்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூமும் குடமிளகாயும் போட்டு வந்து ஒரு கிரேவி தான் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பேனில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை போட்டு நல்லா வதக்கிட்டு 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கணும். அப்புறம் பெரிய வெங்காயம், தேவைக்கேற்ற மாதிரி பெரிய வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்ச குடமிளகாயை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். குடமிளகாய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுலேயே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கு வந்துட்டு மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச காளானையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இதில் வந்து தண்ணி விட தேவையில்லை, காளான் இருக்கிற தண்ணியே போதும். ஸோ இது நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசியாக வந்து கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டு இறக்கணுன்னா சூப்பரான கிரேவி ரெடி ஆயிரும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக கொஞ்சம் மல்லித்தலை போட்டு இறக்கிடுங்க. இதுக்கு வந்து சப்பாத்தி வந்து நல்ல சைடு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.